ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டாவை ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இருக்கிற மாஸ்டர்ஸோட க்ளோசிங். மாஸ்டர் எதை சொல்லுவோம்னா கஸ்டமர், சப்ளையர், கேஷ், பேங்க், ஸ்டாக் ஐட்டம், டேக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் சொல்லுவோம். ஸோ அதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயரில் ஓப்பனிங்காக வந்து இருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பல்காக ஜீரோ பண்ணுறது, ஓவராலாக எப்படி நம்ம ஜீரோ பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக எப்படி நம்ம அதை ஓப்பனிங் பேலன்ஸை அப்டேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நான் கரண்ட் இருக்கிற ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணி இங்கே வச்சிருக்கேன். ஸோ இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா ஓப்பனிங் எல்லாமே ஜீரோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஓப்பனிங் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். டிஸ்பிளே மோர் போர்ட்ஸ் போயிடலாம். இதில் ட்ரையல் பேலன்ஸ் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எடுத்து வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே கான்ஃபிகர் கொடுத்துட்டு இதில் ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது இங்கே எடுத்து வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், சண்டே கிரெடிட்டர்ஸ், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது எடுத்து வந்திருக்கும். இதில் போய் என்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளையர் அந்த குரூப் நம்ம கொடுத்த குரூப் வைஸ் என்ன இருக்குன்னா உள்ள ஒவ்வொரு சப்ளையர் நேம்லையும் ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது இருக்கும். ஜஸ்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த சப்ளையர் வைஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள ஓப்பனிங் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது கீழே பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் பிரேக்கப்பும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணி நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிரேக்கப்பும் வந்திருக்கும். இந்த இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே ஜீரோ போடுறது அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருப்போம்னா ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது கீழே கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா கரண்ட் அசட்லையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சண்டே டெப்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கீழே ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது கொடுத்து வச்சிருப்போம். ஸோ இதுதான் நம்ம என்ன பார்ப்போம்னா பல்கா எல்லாமே ஜீரோ பண்றது பற்றியும், ஸோ அதுக்கப்புறம் மேனுவலா நம்ம எப்படி அது ஓப்பனிங் பேலன்ஸ் அப்டேட் பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா சேட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். கேட்வே ஆஃப் டேலியில சேட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல போயிடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஜர்ஸ்ன்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட்ஸ்ல இருக்கிற மல்டி மாஸ்டர் கொடுத்துடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மல்டி ஆல்டர் கொடுத்துடலாம். ஸோ இதுல என்ன பண்ணிக்கலாம்னா பர்டிகுலர் குரூப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜீரோ பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு குரூப் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ்னா அது இருக்கிற பேங்க் எல்லாமே இங்க எடுத்து வந்துருக்கும். ஸோ அதுல நம்ம ஜீரோ பண்ண முடிச்சுன்னா ஜஸ்ட் ரைட்ஸ்ல இருக்கிற ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஜீரோ ஆயிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த குரூப்ல இருக்கிற லெஜர்ஸ்ல இருக்கிற எல்லாமே ஓப்பனிங் எல்லாமே என்ன ஆயிரும்னா எல்லாமே ஜீரோ ஆயிடும். ஸோ இல்ல பர்டிகுலர் நம்ம குரூப் மட்டும் செலக்ட் பண்ண வேணாம், நம்ம வந்து எல்லாமே கொடுக்கணும், ஆல் ஐட்டம் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே ஆல் ஐட்டம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கே பல்கா எடுத்து வந்துருக்கும். எல்லா குரூப்ல இருக்கிற லெஜர் இருக்கிற எல்லாமே இங்கே ஓப்பனிங் எல்லாமே இங்கே எடுத்து வந்துருக்கும். ஜஸ்ட் நீங்க ரைட்ஸ்ல இருக்கிற ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா எல்லாமே ஜீரோவா இருக்கும். ஸோ மறுபடியும் என்டர் பண்ணீங்கன்னா எல்லாமே ஜீரோவா இருக்கும். இப்போ போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு இப்போ ஸ்டாக் ஐட்டம் என்ன பண்ணிக்கலாம் ஜீரோ பண்ணிக்கலாம். ஸோ இன்வென்டரி மாஸ்டர்ல இருக்கிற ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துக்கலாம். இதில் ரைட் சைடில் மல்டி மாஸ்டர்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை மல்டி ஆல்டர் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஐட்டம்ன்றது கொடுத்துடலாம். இதில் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஜீரோ பண்ணிடலாம். இப்போ கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாமே ஜீரோ இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் டிஸ்பிளே மோட் போர்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு கீழே எஃப்டோட கான்ஃபிகர் கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோ பண்ணிடலாம். கொடுத்து சேவ் பண்ணிட்டா நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது எல்லாமே ஜீரோ ஆயிடும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம ஜீரோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் லெஜர்ஸ்ன்றது கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே மல்டி மாஸ்டர்ஸ் கொடுத்துலாம். சேம் அசைசூல் அதே மாதிரி தான் மல்டி ஆர்டர் கொடுத்துலாம். ஸோ இதில் பர்டிகுலர் குரூப் வேணும்னா குரூப் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லாமே எடுத்து வந்துருக்கும். இதில் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா எந்தெந்த கஸ்டமர் சப்ளையர் அண்டு பார்த்தீங்கன்னா பேங்க், ஸோ இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ், ஸோ இதில் எதுக்கு இப்போ ஓப்பனிங் கொடுக்கணும் ஸோ அது மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அமௌண்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிரேக்கப் இருந்துச்சுன்னா பிரேக்கப் கொடுக்கலாம். ஸோ அப்படியே ஓப்பனிங் பேலன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் நேம் கொடுத்துடலாம் இங்கே. ஸோ கொடுத்து எனக்கு நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஓப்பனிங் பேலன்ஸாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பனிங் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுன்ற மாதிரி கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெஜருக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டத்துக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்
ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துடலாம். ஸோ இதில் மல்டி மாஸ்டர்ஸ் கொடுத்துடலாம், மல்டி ஆர்டர் கொடுத்துடலாம். ஸோ இதில் குரூப் வைஸாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆல் ஐட்டம் கொடுத்துனா எல்லாமே எடுத்துடும். ஜஸ்ட் இங்கே ஓப்பனிங் குவான்டிட்டி எவ்வளவோ கொடுத்துட்டு ரேட் எவ்வளவோ அது கொடுத்துட்டு நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணி இதே மாதிரி எல்லாமே பெல்காக செட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் சம்மரி போய் ஸ்டாக்கை பார்த்துக்கலாம். இதில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங்கில் இருக்கும். கீழே எஃப்ட் அவுட் கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங்ன்றது எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஐட்டம் வைஸாக இங்கே வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் கோர்ஸ் போயிட்டு ட்ரையல் பேலன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது எடுத்துருக்கும். இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கீழே எஃப்எல் கான்ஃபீல் கொடுத்துட்டு ஸோ இங்கே ஷோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கலாம், க்ளோசிங்ன்றது நம்ம கொடுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்குன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா என்டர் பண்ணி ஜஸ்ட் கண்ட்ரோல் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த லெஜர் பீஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது பல்காக நம்ம ஜீரோவும் பண்ணிக்கலாம், பல்காகவும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.